பெற்று அது இளைப்பாறுதலில் இருக்கிறதோ, அத்தனை அதிகமாக உங்களுடைய தேவைகளை நீங்கள் லகுவாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். आपका हृदय ही आपका जीवन में जो कुछ भी ब्लेसिंग आपके जीवन में आना है, वो सबका मार्ग रास्ता आपका हृदय के अंदर ही है. உங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்கு மூல காரணம் உங்கள் இருதயமே. உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி வைத்துதான் உங்கள் தேவைகள் நிறைவேற்றப்படும். आपका हृदय ही मार्ग है, வழி உங்க இருதயம் உங்க தான். இருதயம் தான் அதற்கு வழி, ஆசீர்வாதத்திற்கு வழி. டாடி உங்க சவுண்ட் ரொம்ப எனக்கு பயங்கர ஸ்லோவா கேக்குது. Yeah. So, आपका हृदय कितना अच्छा खुला है, उतना ही ज्यादा God can easily bring all the blessings into your life. உங்க இருதயம் எவ்வளவு விடுதலையா அது திறந்து இருக்கிறதோ, அத்தனை அதிகமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொடுக்க அது ஈஸியாக இருக்கும். So, heart is the place to receive the blessing. இருதயம்தான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதான இடம். So, आपका हृदय में इस महीना और ज्यादा आपका हृदय को और ज्यादा आजादी में और ज्यादा परमेश्वर की विश्वास के अंदर आपका हृदय को और ज्यादा लहाने में समय बिताएं. இந்த மாதம் முழுவதும் உங்க இருதயத்தை தேவன் மேலே வைக்கிற விசுவாசத்திலும் தேவன் மேல் காட்டுகிற அன்பிலும் உங்க இருதயத்தை ட்ரெயின் பண்ணுங்க, அதிலே கவனம் செலுத்துங்கள். ताकि आपका हृदय जो है आगे बढ़ते जाएं, उन्नति के ऊपर उन्नति प्राप्त करें. அப்பதான் உங்க இருதயம் உயரத்தின் மேல் உயரம் அது செல்லும். So, आपका हृदय के अंदर ही सारा आशीष का मूल स्रोत है, बाइबल कहता है. உங்கள் இருதயத்தினால் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் உள்ள ஊற்று அங்கேதான் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. So, I bless you all in the name of Jesus. इस महीना में इस मॉर्निंग प्रेयर में अटेंड करने वाले हर एक के फाइनेंस को, हर एक की बातों को मैं ब्लेस कर रहा हूं आपके जीवन में, आपके घर में. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலே உங்கள் வீட்டை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க எல்லா தேவைகளையும் நிறைவேற்றப்பட நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். आपका हृदय को मैं ब्लेस कर रहा हूं, हर एक के हार्ट को मैं ब्लेस कर रहा हूं. உங்க எல்லாருடைய இருதயத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். इस महीना आपके जीवन में किसी भी बलि वस्तु की कमी ना आए, यीशु के नाम से. இந்த மாதம் முழுவதும் எந்த குறைவும் இல்லாதபடிக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். परमेश्वर आपके हर एक लोन्स, आपके ड्यूज, हर एक चीज को परमेश्वर आपकी जरूरत आपके टाइम के पहले ही पूरा करे, यीशु के नाम से. இந்த மாதத்துல நீங்க கட்ட வேண்டிய லோன்ஸ், டியூஸ் எல்லாவற்றையும் நீங்கள் அதற்கு அந்த நேரம் வருவதற்கு முன்பாகவே தேவன் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தருள உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். I release a supernatural rest in your soul and the spirit. நான் ரிலீஸ் பண்றேன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு இளைப்பாறுதலை உங்கள் ஆவியிலும் உங்கள் ஆத்துமாவிலும் நான் ரிலீஸ் பண்றேன். In the mighty name of Jesus, I release a supernatural rest in the soul and spirit. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட இளைப்பாறுதலை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் நான் ரிலீஸ் பண்ணுகிறேன். This month is going to be the month of supernatural. இந்த மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாதமாக, ஒரு சூப்பர் நேச்சுரல் மாதமாக உங்களுக்கு இருக்க போகிறது. This month is the month of supernatural. இந்த செப்டம்பர் மாதம் ஒரு சூப்பர் நேச்சுரல் மந்தாக உங்களுக்கு இருக்க போகிறது. सभी लोग अपने घर पे, अपने नोट में, अपने
हर एक चीज में आपको को लिख के रख दो, सितंबर महीना सुपर नेचुरल महीना है। நீங்க உங்க டைரியில நீங்க எழுதி வச்சுக்கோங்க, த மந்த் ஆஃப் சூப்பர் நேச்சுரல். இந்த செப்டம்பர் மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை காண்கிற மாதம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். सुपर नेचुरल लाइफस्टाइल आपके लिए, एक सुपर नेचुरल लाइफस्टाइल के लिए आप तैयार हो जाओ। உங்களுடைய வாழ்க்கை பழக்க வழக்கங்கள் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையாக அது மாறுகிற மாதம் இது. अब तक हम है ना एक नेचुरल लाइफ के हम अंदर हम फंस चुके हैं। நம்ம ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையிலே நாம் மாட்டிக்கொண்டு விட்டோம். पहला आदम के द्वारा हम सब मनुष्य बन गया, हम सब इंसान हो गया। நம்ம முதலாம் ஆதாமின் மூலமாய் நாம் ஒரு ஹியூமன், ஒரு மனுஷனா, ஒரு சாதாரணமானவர்களாக மாறிவிட்டோம். We became man, 100% man. நம்ம 100% மனிதர்களாக மாறிவிட்டோம். Because of the first Adam, we all became 100% man. காரணம் முதலாம் ஆதாமின் மூலமாய் நம்ம 100% மனிதர்களாக மாறிவிட்டோம். We all were bounded in this natural realm. We all are controlled by this natural world. நம்ம இந்த இந்த உலகத்தில் கண்ட்ரோல்ல, கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கொண்டு விட்டோம். இந்த இயற்கையினுடைய இந்த நேச்சருக்குள்ள, இந்த நேச்சரோட கண்ட்ரோல்ல மாட்டிக்கிட்டோம். We all are controlled. சொல்லுங்க. இயற்கையின் கட்டுப்பாட்டிலே நம்ம மாட்டிக்கொண்டு விட்டோம். But we are not designed like that. हम ऐसा डिजाइन में नहीं बनाए गए हैं. நம்முடைய சாயல், நம்முடைய டிசைன் அப்படிப்பட்டது அல்ல. அப்படி உருவாக்கப்படல நம்ம. बाइबल में हम पढ़ते हैं, पहला मनुष्य जीवित प्राण बना, दूसरा मनुष्य जीवनदायक आत्मा बना. முதலாம் ஆதாம் ஜீவ ஆத்மாவானான், இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. पहला मनुष्य मिट्टी से बनाया गया, दूसरा मनुष्य स्वर्ग से आया हुआ परमेश्वर. முதலாம் ஆதாம் மண்ணிலிருந்து உருவானவர், இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவோ அவர் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. जैसे मिट्टी जैसा है, वैसा ही मिट्टी के लोग भी है। जो स्वर्गीय है, स्वर्गीय लोग भी उनके जैसा ही है. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று எழுதியிருக்கிறது. ये वचन अगर आपके अंदर समझ में आ गया, இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ये एक वचन अगर आपके हृदय के अंदर तक घुस के आपके हृदय के अंदर ये वचन कार्य करना शुरू कर दिया, இந்த வசனம் உங்க இருதயத்துக்கு உள்ள போய் அது அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா, मैं मिट्टी का नस्ल नहीं है, मैं स्वर्गीय हूं, मैं स्वर्गीय नस्ल के हूं, ये बात आपका हृदय की गहराई में पहुंच चुका है. நான் மண்ணானவன் அல்ல, மண்ணுக்குரியவன் அல்ல, நான் வானத்துக்குரியவர், வானத்தின் சாயல், வானத்துக்குரிய சாயலாக நான் இருக்கிறேன் என்பது உங்க இருதயத்தின் ஆழத்திலே நீங்க அதை அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, मैं कह रहा हूं, நான் உங்களுக்கு சொல்றேன், you cannot live an ordinary life. உங்களால சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. You cannot live a life uncontrolled by this physical world. இந்த 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 பிசிக்கல் வேர்ல்டுல, இந்த உலகத்துல இயற்கையின் கட்டுப்பாட்டுல உங்களால வாழ முடியாது, வாழ மாட்டீங்க. You cannot be controlled by what you are seeing by in your eyes. உங்க கண்ணுல பாக்குறத வச்சு நீங்க வாழ முடியாது, வாழ மாட்டீங்க. நீங்க கண்ணால பாக்குறது உங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது.
सो ம். आप इस दुनिया में जो आपके आंखों से देख रहे हैं वो चीज आपके माइंड और हार्ट को कंट्रोल नहीं कर सकता है. நீங்க பார்க்கிற எதுவுமே உங்கள அது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது. आपके माइंड और हार्ट को कंट्रोल नहीं कर सकता है. உங்க மனதையும், உங்கள் இருதயத்தையும் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. आप आंखों के सामने जो कुछ भी देख रहा है, உங்க கண்ணு முன்னாடி நீங்க எதெல்லாம் பார்க்குறீங்களோ, वहां पे आपके सामने बीमारी दिख रहा है, உங்களுக்கு முன்னாடி வியாதிய நீங்க பார்க்குறீங்க, आपके सामने कमी को दिख रहा है, குறைவுகளை பார்க்குறீங்க, आपके सामने आप परेशानी को देख रहा है. நீங்க கஷ்டத்த பார்க்குறீங்க. ये कुछ भी मैं आपको कह रहा हूं, आपके माइंड और हार्ट को 1% भी डिस्टर्ब नहीं कर सकता है. இதுல எதுவுமே உங்கள் இருதயத்தை 1% கூட அது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு போக முடியாது. Your financial needs cannot control your mind. உங்களுடைய பொருளாதார தேவைகள் உங்களுடைய இருதயத்தையும், உங்கள் மனதையும் அது கட்டுப்படுத்த முடியாது. क्यों? ஏன்? Because आपके अंदर आपका हृदय और माइंड को ये बात समझ में आ गया, आप अंदर से मैं स्वर्गीय हूं, ये बात आपको अगर अंदर से पहचान गया आपको ये जो देखने वाली दुनिया की बातें आपको कंट्रोल नहीं कर सकता. उसके बाद நீங்க உங்க இருதயத்தின் ஆழத்துல நான் வானத்துக்குரியவன், நான் மண்ணானவன் அல்ல என்பதை நீங்கள் அறியும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் பார்க்கிற ஒன்றும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. அது கட்டுப்படுத்தாது. once you understand that I am a heavenly being, मैं स्वर्ग का नस्ल हूं, ये बात अंदर से पहचान गया, अंदर आपने इस रहस्य को अगर आप देख लिया, मैं कह रहा हूं, उसके बाद मैं आपको कह रहा हूं, wherever you see the limit, you will break that limit. நீங்க உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே நான் வானத்துக்குரியவன், நான் வானத்துக்குரிய சாயலை பெற்றிருக்கிறேன் என்கிறத நீங்கள் புரிந்து கொண்டுட்டீங்கன்னா, எங்கெல்லாம் கட்டுப்பாடு இருக்கிறதோ, எங்கெல்லாம் லிமிட் இருக்கிறதோ, அந்த கட்டுப்பாடை நீங்கள் உடைத்தெறிந்து விடுவீர்கள். In your finance, you will break the limit. நீங்க உங்க பொருளாதாரத்தை அந்த கட்டுப்பாடு, அந்த லிமிட், அந்த எல்லையை நீங்கள் உடைத்து விடுவீர்கள். You will break every limits in your life. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் எல்லைக்குள் இருக்கிறதோ அந்த எல்லா எல்லைகளையும் நீங்கள் முறித்து விடுவீர்கள், உடைத்து விடுவீர்கள். In your health, you will break the limit. உங்க சுகத்துல இருக்கிற அந்த எல்லையை நீங்கள் உடைத்து விடுவீர்கள். इतना ही मैं कर सकता हूँ, इससे ज्यादा मैं नहीं कर सकता हूँ. இவ்வளவுதான் என்னால பண்ண முடியும், இதுக்கு மேல என்ன பண்ண முடியாது. इससे ज्यादा मैं ये चीज नहीं कर सकता हूँ, मेरा बॉडी अलाउ नहीं करेगा. நான் இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல என் உடம்பு அதை செய்ய முடியாது, ஒத்துக்காது அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. No. Once you understand the power, the spirit that is in you, I'm telling you, you will break all the limits because you are a supernatural. You cannot be controlled by these physical laws. நீங்க வானத்துக்குரியவர்களாக இருக்கும் பொழுது, வானத்துக்குரிய சாயல் என்பதை நீங்கள் அறியும் பொழுது, உங்களால் இந்த உலகத்துல இருக்கிற காண்கிற இந்த பூமியில் இருக்கிற எந்த எல்லைகளால் உங்களை கட்டுப்படுத்த முடியாது, எல்லா எல்லைகளையும் நீங்கள் உடைத்தெறிவீர்கள். So that is the secret that is hidden in your soul and the spirit. இந்த ரகசியம் கேக்குதா? வாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கா? வாய்ஸ் எனக்கு கம்மியா இருக்கு, மத்தவங்களுக்கு கரெக்டா இருக்கும். மத்தவங்களுக்கு கிளியரா இருக்கா? இப்ப சொல்லுங்க. அதுதான் பைபிள் சொல்ற அந்த ரகசியம் உங்களுக்குள் மறைந்திருக்க. கொலோசையர் 1:27 இருக்கிற அந்த ரகசியம், Colossians 1 chapter 1 verse 27 में जो गुप्त बात लिखा है वो वही है.
கொலோசியர் 1வது அதிகாரம் 27 சொல்லப்பட்டதான அந்த ரகசியம் அதுதான். मसीह जो महिमा की आशा है वो तुम में रहता है. மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். मसीह जो महिमा की आशा है वो तुम में रहता है. மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறது. அதுதான் ரகசியம். इस गुप्त बात को जो बंदा अपने अंदर पहचान रहा है, இந்த ரகசியத்தை எந்த மனிதன் தன்னுடைய இருதயத்துக்குள்ளாக புரிந்து கொள்கிறானோ, கண்டுபிடிக்கிறானோ, then he cannot be controlled by any of this physical laws. இந்த பூமியில் இருக்கிற எல்லைக்குள்ள இருக்கிற எதுவுமே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. See Jesus, यीशु मसीह को देखो, यीशु मसीह को इस नेचुरल वर्ल्ड कभी कंट्रोल ही नहीं कर पाया. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை எந்த இயற்கையும் அவரை கட்டுப்படுத்த முடியவில்லை. इस फिजिकल लॉस को उन्होंने पूरा ही तोड़ दिया. सारे के सारे फिजिकल लॉ को तोड़ दिया. இந்த இயற்கையின் பிரமாணம் இயேசு கிறிஸ்துவை கட்டுப்படுத்த முடியல. எல்லாத்தையும் அவர் உடைச்செறிஞ்சிட்டார். पानी के ऊपर चल रहा है, தண்ணி மேல நடந்தாரு. पानी को द्राक्षरस बना दिया. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றிவிட்டார். 5 रोटी 2 मछलियां को लेके 5000 लोगों को खिला रहा है. 5 அப்பம் 2 மீன்களை வைத்து 5000 பேரையும் போஷித்தார். 5 loaves and 2 fishes can be fed to only for 1 people. 5 அப்பம் 2 மீன் ஒருத்தரை தான் சாப்பிட வைக்க முடியும். हमारे 5000 लोगों के हाथ में उसको भरपूर कर दिया. 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து 5000 பேர்கள் திருப்தியாக சாப்பிடுவதற்கு வைத்தார் அவர். ठीक है, ये सब तो छोड़ो, मुर्दों को जिला देता है. இதெல்லாம் வேணா விட்டுருங்க. ஆனா மரிச்சவங்கள உயிரோட எழுப்பினார். तो 3 दिन होने के बाद भी बंदे को बाहर लेके आ गया, मरा हुआ बंदा को. 3 நாள் கழிச்சும் 4 நாள் கழிச்சு வெளியே கொண்டு வந்தார். So लाजर को 3 दिन के बाद सड़ा हुआ शरीर को भी वापस नया शरीर बना के लेके आया बाहर. அழுகி போன அந்த உடலை புதுசாக்கி வெளியே கொண்டு வந்தார். So what he is trying to show through all these things, இதெல்லாம் செஞ்சு அவர் என்ன காட்ட விரும்புறாருன்னா, supernatural being. आप बोलने से कौन है और क्या है, देख लो, यही है पैटर्न. सुपरनैचुरल बीइंग, स्वर्गीय नस्ल की लाइफस्टाइल यही है. இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்றால், சூப்பர் நேச்சுரல் என்றால் அப்படின்னா நீங்க இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்கணும். அவருதான் இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட எல்லா எல்லைகளையும் உடைத்தெறிந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வானத்துக்குரியவர் என்ற சாயலை அவர் காண்பித்தார். This month, महीना आप सब आपकी लाइफ में सुपरनैचुरल को अपने अंदर जागृत करो. मैं कह रहा हूँ, September month is a month of supernatural, and God is going to make the way, and you are going to break all the limits in your life. வானத்துக்குரியவர்களாக வானத்துக்குரிய சாயல் என்கிற உணர்வு உங்கள் இருதயத்திலே, உங்கள் உள்ளான மனிதனிலே அது இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எல்லா எல்லைகளையும் முறியடிப்பீர்கள். நீங்கள் வானத்துக்குரியவர்களாக இந்த மந்த் ஆஃப் சூப்பர் நேச்சுரல் ஆக இந்த மாதம் உங்களுக்கு இருப்பதாக. मिट्टी का मनुष्य कभी भी सुपरनैचुरल के अंदर प्रवेश नहीं कर सकता है. மண்ணான மனிதன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட, அதாவது இந்த சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது.
So this is something different. Heavenly life, life. The earthly people cannot live the life of supernatural. வானத்துக்குரிய சாயல், வானத்துக்குரிய அந்த வாழ்க்கை, அது ரொம்ப வித்தியாசமானது. மண்ணான மனிதன் அந்த வானத்துக்குரிய வாழ்க்கையை அவனால் வாழ முடியாது. So हमारे अंदर यही स्ट्रगल चल रही है अभी. हमारे अंदर यही இதுதான் फाइट. பிரச்சனை போய்கிட்டு இருக்கு நம்ம இருதயத்துல. मिट्टी, हमारे अंदर मिट्टी भी अभी तक फंसा पड़ा है. நம்ம இருதயத்துல இந்த மண்ணும் ஒட்டிட்டு தான் இருக்கு, மாட்டிக்கிட்டு இருக்கு. थोड़ा मोड़ा नहीं है, ज्यादा ही मिट्टी ज्यादा पड़ा है. கொஞ்சம் 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 இல்ல, நிறையவே அது மாட்டிக்கிட்டு இருக்கு. हम आप प्रचार सुनने में से बहुत सारे लोग 99% मिट्टी है, 1% अभी स्वर्गीय बन रहे हैं. अभी रोज सुन सुन के अभी 1% आए हुए हैं. இதுல என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற 99% மண்ணுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. 1% வானத்துக்குரிய சாயலை அதை கேட்டு கேட்டு இப்ப உருவாக்கிட்டு இருக்கீங்க. कुछ कुछ लोगों में 60% है, 60% मिट्टी है, 40% स्वर्गीय अभी आ चुका है थोड़ा. சில பேருக்கு 60% மண்ணு, 40% வானத்து இப்பதான் வந்துட்டு இருக்கு. So completely कितना ज्यादा आपके अंदर से मिट्टी को, मिट्टी की स्वरूप को, मिट्टी की उस नस्ल को आपके अंदर से खत्म कर रहे हैं. मैं कह रहा हूं वही है, बाइबल कहता है पुराने मनुष्यत्व को खोल देना. எத்தனை அதிகமாக உங்களுக்குள் இருக்கிற அந்த மண்ணான சாயலை எத்தனை அதிகமாக அதிலிருந்து நீங்கள் வெளியே வருகிறீர்களோ, அதைதான் வேதம் சொல்லுகிறது, பழைய மனுஷனை கலைந்து போட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मिट्टी की स्वरूप कितना ज्यादा रहेगा, उतना ही आप सुपरनैचुरल के लिए तड़पना पड़ेगा. आपके जीवन में सुपरनैचुरल फाइनेंस, सुपरनैचुरल हेल्थ, सुपरनैचुरल फैमिली लाइफ, सबके लिए तड़पना पड़ेगा. நீங்க உங்களுக்குள்ள எத்தனை அதிகமா மண்ணான சாயல் இருக்கிறதோ, நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை, அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் அது ரொம்ப பொருளாதாரத்துல, மற்ற சரீரத்துல எதையுமே நீங்க சூப்பர் நேச்சுரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. This is a fight between the mitti and न्यू हेवनली थिंग, है ना. इसी को बाइबल कहता है, एक एक जगह में एक एक भाषा में कहता है, मांस और फ्लश एंड स्पिरिट के बीच में फाइट चल रहा है. मिट्टी भी अपनी जगह बसाने के लिए कोशिश कर रहा है आपके अंदर. இதுதான் வேதாகமும் பல இடங்கள்ல பல முறைகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்தை, ஆவியின் சிந்தை, இதுல மண்ணானவன், வானத்துக்குரியவர், இதுக்கு இடையில ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு. कितने लोगों को बातें अच्छी तरह से समझ आ रहा है? இத்தனை பேருக்கு சொல்லுகிற காரியங்கள் தெளிவாகிறது. So supernatural लाइफ के लिए तैयार हो जाओ इस महीना. सुपरनैचुरली सारे फिनांस, एवरीथिंग will open your heart. God bless you. Have a nice day. உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். இந்த வருகிற புதிய மாதம் உங்களுக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. Thank you, Pastor. Thank you, Amma. Amen. Thank you. Thank you, sister. Praise the Lord, Pastor ji. Thank you, Ma. Thank you, Pastor Ji. Thank you. Praise Thank you. the Lord. Praise Lord, brother. Praise Lord.